இத்தனை ஆண்டு காலம் ஒரு சிந்தனையில் ஊறாத ஒரு கொடி மறுசீரமைப்பு என்பது சமீபத்தில் மாற்று கட்சியிலிருந்து வந்த அப்போ நீங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய கொடியை மறுசீரமைப்பு செய்து அந்த புலி சின்னத்தை மட்டும் நீங்கள் மறுசீரமைப்பு செய்து இல்லது ஏற்கனவே இருந்த அந்த புலிக்கொடியினுடைய அந்த சின்னத்தை நீங்கள் பொறுத்திருப்பவங்கூடாக தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அந்த வட்டத்தில் இருக்கிற பெரிய அந்த கோடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பெரிய கோடுகள் மொத்தம் ஒரு 26, அதுக்கு உள்ளாக இருக்கிற சின்ன கொடி 27. நாம் தமிழ் கட்சியினுடைய கொடியைத்தான் அங்கே செய்திருக்கிறார்கள். புலி 2 கைகளையும் முன்னாடி வச்சிருக்கோம். அதையும் தவிர்த்து விட்டு அதே டிட்டோ கொண்டாந்து அங்கே வச்சது என்பது சர்ச்சைக்குறியாக இருப்பது என்பதையும் நாம் மாற்று கருத்தில் ஏற்றுக்கொள்ளிதான் ஆகணும். ஒரு கட்சி ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளும் பயன்படுத்தக்கூடிய அந்த சின்னங்களை இவர் அது சாயலை ஒட்டி செய்வதனால சமீபத்தில் அந்த சர்ச்சைகள் மேலோங்கி இருக்கிறது. திராவிட கூட்டணி என்பது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த சித்தாந்தமும் இந்த திராவிட சித்தாந்தமும் ஒன்றே இணைந்து பொருந்தி தமிழ் தேசியத்தை வளர்க்குமா? தமிழ் பூர்வடி மக்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை, அரசியல் உரிமை பெற்றுத்தருமா என்கிற கேள்வி மக்கள் எழுப்புகிறார். அந்த இடத்துல எனக்கு முரண்பாடு இருக்கும்போது தான் அவரை விட்டு நான் வெளியே வரேன். என்னுடைய நேரடி பார்வை என்னவென்றால், நாம் தமிழ் கட்சியிலிருந்து சென்ற மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை பெற்று இந்த மாறுதலை செய்திருப்பார். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் தாம்பரம் முருகன் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொடியை வடிவமைப்பு பண்ணி மாற்றிருக்காங்க, மறு வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. அந்த வடிவமைப்பு கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த புலி போல, அந்த கொடி போல தோற்றம் அளிக்குது. அது வேணும்னே அதை பண்ணாங்களா, இல்லை யதார்த்தமாக நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக இருக்குது. அதே போல் மே 18 மாநாடு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாநாடு குறித்தும் நீங்கள் பேசுங்க. இல்லை, இப்போ இந்த புலிக்கொடி என்பது அது எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு அமைப்புக்கும் சொந்தமானது அல்ல என்கிற நேர்காணலை நான் திரு வேல்முருகன் அவர் சொல்லி அந்த நேர்காணலை சமீபத்தில் பார்த்தேன். அவர் சொன்னதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த ஒரு சின்னமும் அல்லது அந்த கொடியுமே ஒரு சமூகத்துக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ இயக்கத்துக்கோ சொந்தமானது அல்ல. அதில் உடன்படுறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த கட்சியில் ஒரு 14 ஆண்டு காலம் பயணித்ததன் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இத்தனை ஆண்டு காலம் ஒரு சிந்தனையில் ஊறாத ஒரு கொடி மறுசீரமைப்பு என்பது சமீபத்தில் மாற்று கட்சியிலிருந்து வந்த நபர்களுடைய ஆலோசனை பெற்று இந்த மாற்றத்தை செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட அது விமர்சனத்துக்கு உள்ளாகுவது அல்லது அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லக்கூடிய இடங்கள்ல தலைவர் திரு வேல்முருகன் இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொடி மஞ்சள், பச்சை, சிகப்பு என்கிற அந்த வாழ்வுரிமை கட்சியினுடைய கொடி நடுவில் இப்போது மறுசீரமைக்கப்பட்ட அந்த புலியினுடைய அங்கம் ஏறத்தாழ நாம் தமிழ் கட்சியினுடைய அதனுடைய சின்னத்தினுடைய மறு உருவமாக இருக்கிறது என்பதை மாற்று கருத்தில் அது மக்கள் அப்படிதான் பார்க்குறாங்க. இது ஏன் இந்த 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 நேரங்களில் இந்த மாறுபாடு என்ற கேள்வி மக்கள் மனதில் எழும். அதிலே அவரே சொல்லியிருக்கிறாரு, இதை நான் துவக்க காலத்தில் செய்திருக்கணும், கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் கழித்து இதை செய்திருப்பது என்பது சர்ச்சைக்குறையாகத்தான் இருக்கிறது என்று அவரே சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி அதனோட சித்தாந்தம் பொதுவாக பெரியாருடைய சிந்தனையை எதிர்க்கிறது, பெரியாருடைய சித்தாந்தத்தை ஆணிவேரோடு அறுக்கிறது. இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பெரியார் கொள்கை தலைவராக ஏற்கப்பட்டு அவருடைய வழியில் சமூக நீதி கொள்கையில முரண்பாடற்று ஒன்றாக செல்கிறார்கள். அப்போ தமிழ் தேசியம் என்பது ஒரு ஆகப்பெரும் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை உருவாக்கியவர் மேதகு பிரபாகரன். அது அவருக்கு மட்டுமே தான் சார். திராவிடம் உருவாக்கியது பெரியார், அதை வழிவழிந்தவர் அண்ணா, அதுல இருந்து கலைஞர், எம்ஜிஆர் என்று பல கிளைகள் இருக்கிறது. அப்போ உருவாக்கம் என்பது ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அதுபோல தமிழ் தேசியம் என்பது அந்த அடிப்படை என்பது மேதகு பிரபாகரன் உருவாக்கிய ஒரு ஆகப்பெரும் சித்தாந்தம். தமிழ் பூர்வடிகள் வாழ்கிற நிலப்பரப்பில் அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் பெற்று கல்வி, வேலைவாய்ப்பு உரிமையில் ஒரு நிறைவடைதல், அதான் தமிழ் தேசியத்தோட சித்தாந்தம்.
அந்த சித்தாந்தத்தை மையப்படுத்தி அரசியல் கட்சி துவங்கிய திரு வேல்முருகன் அவர்கள் அதற்கு நேர் எதிராக இருக்கிற சித்தாந்தத்தில் திராவிட சித்தாந்தத்தோடு கலந்து கொண்டு அல்லது கலந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த சித்தாந்தத்தை எப்படி உயிர்ப்பிப்பார் என்ற கேள்வி பொதுமக்களிடத்தில் எழுமா எழாதா? அப்ப நீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய கொடியை மறுசீரமைப்பு செய்து, அதாவது அந்த புலி சின்னத்தை மட்டும் நீங்க மறுசீரமைப்பு செய்து இல்லது ஏற்கனவே இருந்த அந்த புலிக்கொடியினுடைய அந்த சின்னத்தை நீங்கள் பொறுத்திருப்பவங்களாக தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? தமிழ் தேசிய சித்தாந்தத்துல நாங்க முழுமையா போறோம் அப்படின்றத சொல்ல விரும்புறாங்க. அப்ப நீங்க அடிப்படையில் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலேருந்து அதான் சொல்றேன். வேல்முருகன் என்பவர் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஆகப்பெரும் சிந்தனையாளர் தான், மாற்று கருத்தில் முன்னுக்கு பின் முரணா நான் பேச மாட்டேன். அதே மாதிரி தனி மனித விமர்சனங்களை நான் என்னைக்கும் எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்து வைக்கிற அரசியலை யாரு வேணாலும் விமர்சிக்கலாம். இங்கிருந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சென்றவர்கள் தனி மனித துதிப்பாடல் அவர்களை வஞ்சகமாக அல்லது அவதூறாக தூற்றுகிற அல்லது ஒரு கேவலமான வார்த்தைகளால் சாடுகிற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ் தேசியத்தை வளர்க்காது. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்த போதே இந்த விஷயங்களை நான் பல நேர்காணல சொல்லியிருக்கிறேன். என்னோட நேரலைகளோடு நீங்கள் அதை காணலாம். ஒரு கட்சியினுடைய தலைவரை ஏற்ற கேட்சி செய்து பேசும்போது அந்த கட்சி வளர்வதோ அல்லது வீழ்வதோ ஆகாது. அதே நேரங்களில் உங்க கட்சி வளர்வதோ வீழ்வதோ ஆகாது. இருபெரும் சித்தாந்தங்களை கொண்ட கட்சி தலைவரை விமர்சித்தல் கொள்வதனால் திராவிடம் தான் வளரும் அப்படின்றத நான் பல நேரங்களில் விமர்சிச்சு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னத்தை அப்படியே உருவெடுத்து வைத்து விட்டார் என்ற அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம அங்க போக வேணாம். ஏன்னா புலிக்குடி என்பது ஒரு பொதுவான அடையாளம், எடுத்து வைத்து விட்டார். அது இது போல இருக்கிறதாக மக்கள் சந்தேகிக்கிறார்கள், அவ்வளவுதான். அது அவரே தலைவர் திரு வேல்முருகன் அவர்களே ஆரம்பத்திலே இதை நான் செய்திருக்கணும் என்கிற அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். அப்போ லேட்டா செஞ்சுட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதையில் முதன்மையாக பயணித்தவர் திரு வேல்முருகன் அவர். தமிழ் தேசிய சித்தாந்தம், தமிழர் விடுதலைப்படை என்கிற அந்த போக்கிலே முதலில் காலெடுத்து வைத்தவர் அவர். அப்போ இந்த விமர்சனத்திலிருந்து வெளிவரணும் அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கென்று ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுல அந்த வட்டத்தில் இருக்கிற பெரிய அந்த கோடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பெரிய கோடுகள் மொத்தம் ஒரு 26. அது தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பிறந்த நாளை குறிக்கிறது. அதுக்கு உள்ளாக இருக்கிற சின்ன கொடி 27. இது மாவீரர் தினத்தினுடைய தேதியை குறிக்கிறது. அதுல ஒரு சில மாற்றங்களை, வேல் போன்ற மாற்றங்களை உருவாக்குவதனால மக்களுக்கு இது ஒரு சந்தேகத்தை எழுப்போம். இந்த மாற்றங்கள்லாம் எதற்கு எடுக்கின்ற சந்தேகத்தை எழுப்போம். இந்த சந்தேகத்தை அந்த கட்சியினுடைய நிறுவனரோ அல்லது அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ மக்களுக்கு விளக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இது முதல்ல இவர் தான் பயன்படுத்துறாரு கேட்டீங்கன்னா யாரும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சி ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளும் பயன்படுத்தக்கூடிய அந்த சின்னங்களை இவர் அது சாயலை ஒட்டி செய்வதனால சமீபத்தில் அந்த சர்ச்சைகள் மேலோங்கி இருக்கிறது. அதனால இவர் தமிழ் தேசிய தளத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு வேல்முருகன் அப்புறப்படுத்தி பியாண்ட் த லிமிட்ல இருக்கார் அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. அவர் அந்த தளத்துல இருக்கிறார் தான். ஆனா ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவர் இணைந்து பணி செய்கிற திராவிட கூட்டணி என்பது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த சித்தாந்தமும் இந்த திராவிட சித்தாந்தமும் ஒன்றே இணைந்து பொருந்தி தமிழ் தேசியத்தை வளர்க்குமா? தமிழ் பூர்வடி மக்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை, அரசியல் உரிமை பெற்றுத்தருமா என்கிற கேள்வி மக்கள் எழுப்புகிறார். அதை மக்களில் ஒருவனாக தான் நானும் கேட்கிறேன். புரியுது. அந்த இடத்துல எனக்கு முரண்பாடு இருக்கும்போது தான் அவரை விட்டு நான் வெளியே வரேன். இதுல வேல்முருகனை தரம் தாழ்த்தி பேசுவதோ சீமானை உயர்த்தி பேசுவதோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இருவரும் ஒரே தளத்தில் இருப்பவர்கள். அந்த வேலையை இரு கட்சி நபர்களுமே செய்யக்கூடாது என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். புரியுது. இந்த கொடி முதல்ல இந்த சிவப்பு, மஞ்சள், பச்சை அந்த போன்ற கொடியை வடிவமைக்கும் போது அதுக்குன்னு ஒரு அர்த்தம், ஒரு தீம் அப்படின்னு இருந்திருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? அதுதான் சொல்றேன். ஒரு இப்ப மேதகு பிரபாகரன் அவர்கள் 4 நிறங்கள்ல அந்த புலிக்கொடியை வரைகிறார்.
இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல 2 நிறங்களை கொடி இருக்கிறவங்க அவங்க ஒரு சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. அப்ப நாங்க வந்து வறுமை ஒழிக்க போறோம், நாங்க சாதிய ஒடுக்குமுறையை ஒழிக்க போறோம், மக்கள் சாதிய ஒடுக்குமுறையில் இருக்கிறார்கள், மக்கள் சாதிய இழிநிலையை எதிர்கொள்கிறார்கள், மக்கள் பசியும் பட்டினியுமாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கருப்பு மக்களுடைய இழிநிலையை எடுத்துரைக்கிறது. அதுல இருந்து சிவப்பு, இந்த கருப்பை ஒழித்து அல்லது இந்த கருப்பினுடைய நிறத்தினுடைய வறுமை நிலை அல்லது அந்த கருப்பினுடைய ஒட்டுமொத்த விடுதலையும் பிரதிபலிக்கிற வண்ணம் சிகப்பு, புரட்சியினூடாக சிவப்பு. அப்ப அந்த கருப்புக்கும் சிகப்புக்கும் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒரு அர்த்தத்தை நிர்வகிக்கிறது. விசிகன்னா அந்த ஸ்டார்ல 5 முக்கோணங்கள்ல 5 விதமான சித்தாந்தங்களை முன்வைக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒவ்வொரு கட்சியுமே அதே நிறங்களை வைத்தாலும் கூட சித்தாந்தத்தை மாற்றி அமைத்துக் கொள்கிறது. வெள்ளை என்றால் அரசியல்வாதிகள் மேதகு பிரபாகரன் அவர்கள் வெள்ளை என்ற அந்த நிறத்திற்கு கொடுத்த அர்த்தம் புலிகள் ஆக பெரும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அது கொடுத்திருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வெள்ளை என்பது வெண்மை புரட்சி மாறி மாறி இருக்கும். ஆக எதுவாக இருந்தாலும் அத்தனை நிறங்களும் மக்களுடைய விடுதலைக்காக வேண்டியதான் இருக்கும் மொழிய, மக்களுடைய அடிமணிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இருக்கும் மொழிய, அதை அர்த்தப்படுத்துவதற்காக இருக்கும் மொழிய, மக்களை மீண்டும் படுகொலில் தள்ளுவதற்காக இருக்க. இப்ப அதன் அடிப்படையில் தான் அந்த சிவப்பு என்பதே ஒட்டுமொத்தமாக சிபிஎம் சிபிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு தான், கம்யூனிஸ்ட் புரட்சி. இப்ப அதன் அடிப்படையில் விடுதலை புலிகளுடைய கொடிகள் வந்து 4 வண்ணத்திலே உருவாக்கப்பட்டது. அந்த கொடி கிட்டத்தட்ட 1990 இருந்து பிரபாகரன் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், 89 துவங்குறது, 77 பயன்படுத்துறாங்க. அது 2014 தாவாக ஒரு மாறுதலை கொண்டு வந்து அங்கே பொருத்தி இருப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியைத்தான் அங்கே செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம முழுமையாக ஏற்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்பதை வந்து மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில் அதே நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த அந்த புலி 2 கைகளையும் முன்னாடி வச்சிருக்கிறோம், அதையும் தவிர்த்து விட்டு அதே டிட்டோ கொண்டாந்து அங்க வச்சது என்பது சர்ச்சைக்குறியாக இருப்பது என்பதையும் நாம் மாற்று கருத்தில் ஏற்றுக்கொள்ளிதான் ஆகணும். அதுக்கு விளக்கம் அதுக்கு கட்டாயம் கிடையாது, விளக்கம் சொல்லிதான் அவனுக்கு கட்டாயம் கிடையாது. ஆனால் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் இல்லையா, என்ன இத்தனை ஆண்டுகளும் இல்லாத இந்த வேலைகளை இப்போது செய்திருக்கிறார்கள் என்கிற இந்த சூழல் இருக்கு இல்லையா. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க நாம் தமிழ்ந்து இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அங்க இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த சிந்தனைகள் அங்கே ஏற்புடையதாக இருந்திருக்கும் என்கிற அந்த சந்தேக பார்வை மக்களிடத்தில் இருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக கூட சொல்லியிருந்திருக்கலாம். இதுல ஒன்றும் பெரிய ஒரு தவறு இருக்கவில்லை என்பது என்னுடைய புரியுது. பொதுக்குழு செயற்குழு அதெல்லாம் நான் கூட்டி தான் பல விஷயங்களை முடிவெடுப்பேன், அப்படி கூட்டி தான் இந்த முடிவெடுக்கப்பட்டதுதான் இந்த கொடியினோட மாற்றமே அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுக்குழு செயற்குழு என்பது வந்து பல காலகட்டங்களில் கூடியிருக்கிறாங்க. எந்த பொதுக்குழு செயற்குழுலையுமே வந்து ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பிறகுதான் வந்து கூட்டுறது வழக்கம் நான் இருந்த வரையில. அப்படி அந்த பொதுக்குழு செயற்குழுல ஒப்புதல் வாங்கினதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு செயற்குழு கூட நம்ம விடுபடாமல் கலந்துருக்கிறேன். அப்படி அந்த செயற்குழு கூட்டி ஒப்புதல் வாங்கியிருந்தாலும் கூட இதில் ஒரு பெரிய தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சியுமே பொதுக்குழு செயற்குழு கூட்டி தான் ஒரு ஆகப்பெரும் முடிவுகளை எடுக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு சிந்தனையும் முடிவும் அந்த கட்சியினுடைய தலைவரையுடைய சிந்தனை முடிவும் ஒத்துதான் இருக்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. வாக்கு போட சொல்லுவாங்க, உன்னோட சிந்தனை பிரதிபலின்னு சொல்லிட்டு ஒளி வாங்கி கொடுத்து பேச சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சமுதாயத்தை இருக்க மொழிய நீங்கள் கட்சியினோட நிறுவனர் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகத்தான் இறுதி முடிவாக பொதுக்குழு செயற்குழு இருக்கும். இந்த கட்சியும் இல்லை, எல்லா கட்சியுமே இதுதான். அதனால அது அப்படிதான் ஒரு முடிவு எடுக்கணும், அது எடுக்கல அப்படின்னா இது தவறு அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னுடைய நேரடி பார்வை என்னவென்றால் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சென்ற மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை பெற்று இந்த மாறுதலை செய்திருப்பார். இல்ல அவங்க ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு வேல்முருகன் இருக்காரா? இல்ல, அப்படி கிடையாது. அவர் வந்து எந்த ஒரு நற்செயல்களையும் அல்லது வந்து எந்த ஒரு தீய ஆலோசனைகளையுமே யாரு சொன்னாலும் ஏத்துப்பார். அப்ப இவ்வளவு நாள் தமிழக வாழ்மை கட்சியில இருக்கிறவங்க முக்கிய நிர்வாகிகள் யாருமே எந்த ஆலோசனையும் கொடுக்கல. நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு இறுதி முடிவு எடுத்துருவார். எந்த ஆலோசனை சிறந்தது, எந்த ஆலோசனை நமக்கு வந்து ஏற்புடையது அல்ல என்கிற
எண்ணத்துக்கு வரக்கூடிய ஒரு தலைவன் தான் வந்து ஒரு அரசியல் கட்சியை நகர்த்த முடியும். ம். அதுல வந்து ஒரு தனிநபர் வந்து சொல்லி அந்த வேலையை செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ம். ஆக ஒரு குழுவாக இணைந்து அடுத்த கட்ட பாய்ச்சலாக இது தமிழ் தேசியத்தினுடைய பாய்ச்சலாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள சூழலை வந்து உருவாக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த சின்ன மாறுதல் இருக்குன்றதனுடைய கணிப்பு. புரியுது. அதனால வந்து அங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிற ஆலோசனை சொல்கிற இடத்திலே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் பல ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிலது ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், ஒரு சிலது புறந்தள்ளி இருக்கிறார். அதை மாற்ற முடியாது. இப்ப அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தமிழ் தேசிய பாய்ச்சல் என்பது அடுத்த கட்ட பாய்ச்சல் இதனூடாக கொண்டு போவோம். ஒருவேளை இன்னொரு நண்பர் சொல்லியிருக்கிறாரு 234 தொகுதியிலும் தமிழக வாழ்வு தனித்தும் களம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்படி போட்டு ஒரு தனித்து களம் கண்டு ஒரு வாக்கு சதவீதத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. புரியுது. ஆக வந்து இதை நம்ம வந்து தமிழ் தேசிய பாதையில் இயங்குகிறவர்கள் ஒரு வேலை செய்யும் போது அதை விமர்சிச்சே காலங்காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு மாறுதல் நடக்குது, அதனால மக்களுக்கு மாறுதல் நடக்குதா, மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறதா, அந்த தமிழ் தேசிய அந்த சிந்தனை விரிவடைகிறதா, விடுதலை பெறுகிறதா, அப்படிதான் பார்க்கணும். இத இருதரப்பு விவாதங்களாகவும் இருதரப்பு கருத்து முரண்களாக பார்த்து இதை நேர்காணல்ல நம்ம நிறைய நேரம் பேசி நேரங்களை, ஏன்னா நமக்கு குறிக்கோள் இதுதான், திராவிடத்தை வீழ்த்த வேண்டியதுதான் குறிக்கோள். புரியுது. அதை விடுத்து நம்ம இந்த சச்சரவுகளை சிறு சிறு சச்சரவுகளை கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுது. ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்தணும், அதுல எல்லா நிர்வாகிகளையும் திருப்திப்படுத்தணும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டமைப்பு உருவாக்கி அதை செம்மையா செலுத்தணும்லாம் சாத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி. பல நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் 1920 இருந்து காணாம போயிருக்கு. இதுல தமிழக வாழ்வு கட்சியெல்லாம் கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தனித்திறன் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் எப்படி நம்ம புறந்தள்ளிட முடியும்? ஒரு தலைவர் அப்படி ஒரு வினாடியில் எப்படி சரியில்லைன்னு பேசுறோம். அங்க ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்போது மக்கள்கிட்ட தெளிவான விளக்கம் சொல்லுவோம். நாங்க இந்த சிந்தனை இருந்து இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கோம், இது அவங்களுடைய காப்பி கிடையாது, விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரியுது. விடுதலை புலிகளோட அந்த கொடியில பாத்தீங்கன்னா தோட்டாக்கள் அந்த சுத்தி இருக்கும், புலியை சுத்தி தோட்டாக்கள் இருக்கும். நாம் தமிழ் கொடியில பாத்தீங்கன்னா சூரிய ஒளிகள் அந்த கதிர்கள் அப்படி இருக்கும். ஒரு தமிழக வாழ்மை கட்சியில வந்து வேல் இருக்கு. இந்த வேலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ற ஒரு இதுல நான் அந்த கட்சியில இருந்தேன்னா நானே தலைவர் வேல்முருகன்கிட்ட போய் கேட்டிருப்பேன், இது என்னென்ன அர்த்தம்னு கேட்டிருப்பேன். அங்கிருந்து நான் வெளியேறி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுது. அதுக்கு நம்மளா ஒரு காரணத்தை கற்பிக்க கூடாதுல்ல. புரியுது. அதனால அது அவங்க என்ன அர்த்தத்துல பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தரப்புல இருந்து 2ஆம் கட்ட தலைவர்களோ அல்லது தலைவர் திரு வேல்முருகன் இந்த இதற்கான என்ன, ஏன்னா நிறங்களிலே ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு சித்தாந்தங்களை முன்னிறுத்து நிறங்கள் வண்ணத்தில் அப்படிங்கும்போது அது என்ன விவரங்கள் என்பதை நம்ம வந்து படிவு இது இதனாலதான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சோம். சர்ச்சை வரும். நான் உனக்கு தெரியுமா நான் செஞ்சேன்னு அப்படி சர்ச்சை வரும். புரியுது. ஏன்னா நிறங்களே சிக்கல் இருக்கு. கருப்பு சிவப்பு நிறங்களுக்கு வந்து திமுக ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதே கருப்பு சிவப்பு மேதகு பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய 4 வண்ணங்கள்ல 2 வண்ணங்கள் வேற சித்தாந்தம் இருக்கு. அப்போ விவரம் தெரியாம நம்ம ஏதாவது பேசிடக்கூடாதுல்ல. ஸோ அது அவர் ஏதோ ஒரு காரணங்களா இருக்கும். அந்த காரணம் அந்த கட்சிக்காரங்களை கேட்ட மாட்டாது. இப்போ சமீபத்தில் நாம் தமிழ்ல இருந்து போன அவங்கள பத்தி மே 18 மேடைகள்ல கூட ஜெகதீச பாண்டியன், வெற்றிக்குமரன், புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை அவங்கள பத்தி பேச வேல்முருகன் அவர்கள் பேசிட்டே இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இதைத்தான் நான் வந்து தலைவர் திரு வேல்முருகன் அவர்கிட்ட நான் கேட்டேன். உங்கள் அருகாமையில், அதாவது கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் உங்களோட பயணிச்சிருக்கிறோம், ஒழுக்கம் நேர்மையும் அவர் வந்து தனி மனித ஒழுக்கத்துல ஆக சிறந்தவர். அவரை போலவே அவரோட தம்பிகள் இருந்திருக்கிறோம். ஆக கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20 பேர் தான் அவரோட ஒரு 14 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணித்தவர்கள். இடையில 10 ஆண்டு காலம் இருந்திருக்கலாம், 8 ஆண்டு காலம் பயணித்த ஆகப்பெரு நிர்வாகி இருக்கலாம், அவரோட தியாகம் போற்றத்தக்கதாக இருக்கலாம். ஒரு 14 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு பயணித்தவர்கள் 20 பேர் இருக்கும்போது அந்த நபர்களை நீங்கள் அருகாமையில் உட்கார வைப்பதற்கான, அமர வைத்து பேசுவதற்கான, அல்லது நேர்காணல் கொடுப்பதற்கான அல்லது வந்து அங்கீகரிப்பதற்கான தகுதி என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்ப கேட்கும்போது ஒரு சில வாக்குவாதங்கள் போகுது. உண்மையாலுமே அந்த கட்சிக்கென்று அடிப்படையில இருந்தே உழைத்து பல்வேறு வழக்குகளை வாங்கிய, பல்வேறு ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் நடத்திய, அமைப்புகள் கட்டிய, பொருளாதாரத்தை இழந்த நபர்கள், என்னை போன்ற நபர்கள் நிறைய நபர்கள் இருந்தார். அவர்களை அருகாமையில் உட்கார வைத்து அவர்களை அங்கீகரிப்பதை தவிர்த்துட்டு இவர்களை உள்ளே கொண்டு வந்து பல மேடையில் இவர்களை முன்னிலைப்படுத்துவது அல்லது வந்து அருகாமல் அமர்த்தி நேர்காணல் செய்வது என்பது
அன்றைய சூழ்நிலை அப்போ ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அன்றைய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. நான் அவர்கிட்ட நேரடியாக சொல்றேன், இது ஏற்புடையதாக இல்லை அப்படி சொன்ன. அதுக்கு இன்னும் பெரிய ஒரு பதில் நமக்கு கிடைக்கலன்னும் போது அது ஒரு ஜனநாயக போக்கா இருக்காது அப்படின்றதுனால தான் நம்ம இதுக்கு மேல அதை அதை வந்து போராடி அல்லது வந்து சண்டையிட்டு வெல்லக்கூடாது. நான் முதல் மாணவன்னா எனக்கு சான்றிதழ் முதல் மாணவன் தான் எனக்கு தரணும். நீ முதல் மாணவன் இல்லை அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்லி என்ன 36வது ரேங்க் போடணும், பின்னாடி போடணும், லாஸ்ட் பெஞ்சில் போடணும், காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை பிறந்துடும். முதல் மாணவன் நீ இல்லை, வந்திருக்கிறவர் முதல் மாணவன், அவர்களை அருகாமையில் வைத்துக் கொண்டு நான் பல மேடைகளில் பேசுவேன்னா அது அரசியல் ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதில்லை. அது அவர் கட்சின்றதுனால நம்ம ஒன்றும் பெருசா வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சொல்லிட்டு நம்ம வெளியேற வேண்டிய நாகரிகமான ஒரு சூழல் வந்து வெளியேறியாச்சு. வேல்முருகன் அவர் சொல்றாரு, ஒத்த சீட்டு முத்தையான்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளே என்ன விமர்சிக்கிறாங்க ஊடகத்துல உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? இல்ல, ஒரு சீட்டு வாங்குறதுனால வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து இழிநிலைக்கு செல்ல மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருவாடனை தொகுதியில வந்து கருணாஸ் ஒரு சீட்டு வாங்கி தான் 2016 ரெட்டலை ஜெயிச்சாரு. ஒரு நம்ம தினத்தந்தியினுடைய அதிபர் ஆதித்யநாத் ஒரு சீட்டு தான் வாங்கி அவர் ஜெயிக்கிறார் அவர் கட்சியில. அந்த ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்சதுனால அந்த கட்சி வந்து எந்த நிலைக்கும் தகுதியற்றது என்பது நிலைக்கு கொண்டு வரும். இல்ல, அவர் வருத்தப்படுறாரோ நம்ம ஒரு சீட்டு தான் நமக்கு அது அது அவருடைய எண்ண வெளிப்பாடுகள், அவருடைய சொல்லாடல் மூலியமாக வந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது ஒரு சீட்டு, அதுக்கப்புறம் இப்ப நம்ம மங்களூர்லயே நம்ம விசிக திருமாவளவன் ஒரு சீட்டு தான் ஜெயிக்கிறாரு. 2 ஆண்டுகள்ல உங்களுக்கு ராஜினாமா கொடுத்துட்டு வராரு. அது காரணம் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய அடிப்படை தொண்டனாகத்தான் என்னால் சட்டமன்றத்தில் செயலாற்ற முடிந்தது என்கிற பதிவு கல்கியில வந்து ஒரு பேட்டி கொடுத்தா வெளியே வர. அப்ப அவரு அங்க 1ல தான் ஆரம்பிக்கிறார். புரியுது. அப்புறம் இன்னைக்கு வந்து 4ல நிக்குது. பாமக பண்டூட்ல 89ல 1ல தான் ஆரம்பிக்குது. பண்டூட் ராமச்சந்திரன் ஜெயிக்கிறாரு. அது 1 என்பது வந்து அது இப்போதைக்கு அவர் சங்கடத்தை உண்டாக்கிட்டு மொழிய எதிர்காலங்களில் அது 10 ஆகலாம், 20 ஆகலாம். புரியுது. அவர் அந்த வார்த்தை பிரயோகித்திருப்பார் என்பதை நான் காணல. அப்படி கண்டிருந்தால் ஒருவேளை அவர் மனதை அதிகமா புண்படுத்திருக்கலாம். அதை யார் புண்படுத்தினாலும் எனக்கு தெரியாது. புரியுது. நிச்சயமா நான் அவரை புண்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. புரியுது. மே 18 இப்போ சமீபத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஆமா. ஆனா மாவீரர் தினம் அது நவம்பர் 27ஆம் தேதி நடந்தப்போ நீங்க இருந்திருப்பீங்க. அந்த நேரத்துல சீமான் அவர்கள் அந்த மேடையில எல்லாருமே வந்து வசைப்பாடினதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, மீண்டும் அதான் சொல்றேன். இரு கட்சிகளுக்கிடையே, இரு கட்சி தலைமைகளிடையே எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இருவரும் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல நட்பாகத்தான் இருப்பார்கள். 2 கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், மூத்த நிர்வாகிகளிடையே அந்தந்த தலைமையின் மீது ஒரு சில சங்கடங்கள் வரும்போது கட்சி மாறிக்கொள்கிறார்கள். இப்ப நான் உங்களோட நேர்காணல்ல என்னை சீமான் அழைத்தால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அது போல சீமான் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வேல்முருகன் அழைத்தால் போவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இடம் மாறுகிறத ஒழிய கருத்தும் சித்தாந்தமும் தத்துவம் மாறல. இல்ல, மாறின மாதிரி வேல்முருகனே கூப்பிடுற மாதிரி நம்ம பல ஊடகங்களை பார்த்திருக்கோம். ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு அவர் கேட்கிறாரு, ஜெயிச பண்ணிக்கிட்ட என்ன இளவஞ்சி வராளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை நான் கவனிக்கல. ஆனா என்ன பொறுத்தவரையில அருகாமையில் இல்லாத அல்லது நமக்கு தகுந்தமான தகவல் வராத பட்சத்துல ஒரு நபரை பற்றி தவறாக பேசுவது என்பது சர்ச்சைக்கு உள்ளாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாராலுமே புறந்தள்ள முடியாது. முருகன் அங்கே 14 ஆண்டு காலம் பயணித்தார், சிறப்பாக பயணித்தார் என்பதெல்லாம் புறந்தள்ள முடியாது. அப்போ ஒரு தலைவர் அங்கிருந்து வரும்போது தனித்துவமாக, ஏன்னா இன்னைக்கும் திரு வேல்முருகன் என்னோட அரசியல் ஆசான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எடுத்து வைக்கிற அரசியல்ல எனக்கு உடன்பாடு இல்லாம வெளியே வரும். புரியுது. அப்ப அந்த இடங்கள்ல அவர் வந்து தனிச்சு கூப்பிட்டாரு, இல்ல வலித்து கூப்பிட்டாரு, வலித்துன்னு வாலண்டரியா கூப்பிட்டாரு என்பதெல்லாம் எனக்கு நான் கண்கூட பார்க்கல. அதுக்கான நம்பகத்தக்க தகவல் வரல. ஒருவேளை அப்படி ஊடகங்களோ அல்லது 2ஆம் கட்ட தலைவர்களோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க என்ன சிந்தனை ஓட்டத்துல பாக்குறீங்களோ அதை நம்ம அந்த முடிவுக்கு தான் விட முடியும்.